அதிமுக. இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வந்து சொல்கிறார், நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நீ வந்து கலைவாணன் சொன்னார், நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன். நானு முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வேணா அதை அடிச்சு காமிக்கிறேன். எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவன கிளப்பிட்டீங்க. ராஜா அவர்கள் அவன்கிட்ட சொன்னேன், நான் பஸ் ஸ்டாண்டு கொடுனா பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம், ரோடு கொடுனா ரோடு கொடுத்தோம், நூலகம் கொடுனா நூலகம் கொடுத்தோம், செலவு வைக்கணும்னா வச்சோம், பாலம் கொடுனா பாலம் கொடுனா. ஒரே ஒரு தொழிற்சாலை திருச்சி கொடுறான்னா கொடுக்க மாட்டோம். நீங்க தான் சொல்றீங்க. நம்முடைய ஹிந்துவருடைய நிருபர் மணி என்பவர் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒன்று கருத்தை வெளியிட்டார். திமுக காரர்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக எண்ணாதீர்கள், தேர்தல் என்று வந்துவிட்டால் பேயாக வேலை செய்வார்கள் என்று அவர் சொன்னார். பேயாக வேலை செய்வார்கள் என்று. அதே போல பாண்டே அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். ஏதோ 10,000 பேரை கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்கிறவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். ஒரு இடத்திலே 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் 10,000 பேர் வந்தால் எவ்வளவு பேர் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் எடுத்து சொன்னார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களை எப்படி வேலை செய்வார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக தான் நம்முடைய பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் கூட்டத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய தளபதி அவர்களை பற்றி பேசுகிற போது அவரை சொல்கிறார்கள், இங்கே என்ன செய்தீர்கள் என்று. நான் விவரமாக தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் என்ன கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்ற விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக தலைவர் எப்படி இந்த ஆட்சியை நடத்துகிறார். தலைவர் வந்து பொறுப்பேற்ற போது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்பது ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சுமையை வைத்துவிட்டு சென்றவர்கள். கடந்த ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் இருந்தவர்கள், நிதியை காலி செய்துவிட்டு சென்றவர்கள். ஆனால் அதையும் சமாளித்து, கொரோனாவை சமாளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தால் இந்த திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ காரியங்களை எடுக்கிறது, எவ்வளவோ முன்னெடுப்புகளை எடுக்கிறது, நிதி நெருக்கடியை உண்டாக்குறது. எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார் என்ற காரணத்தால் எப்படியும் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டிலே செய்வதற்குரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பாஜக ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாஜக எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய முதலமைச்சர். நான் சொல்கிறார், இன்றைக்கு மத்திய அரசு நாம் தருகிற பங்கு தொகை என்பது 9.2%. தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு நாம் தருவது 9.2%. அவர்கள் நமக்கு திருப்பி தருவது 4.7%. அதிலேயே 5% குறை இருக்கிறது. அது தராமல் தொடர்ந்து கல்விக்கு நிதி தருவதில்லை, ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்துக்கு நிதி தருவதில்லை. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை கல்லூரிகளிலும் சிறந்த கல்வி இருக்கிறது என்றால் 100 கல்லூரிகள் 100 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிலே 10 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. கல்வித்துறையில, மருத்துவத்துறையில, இன்றைக்கு குடிநீர் வழங்குவதிலும் உள்ளாட்சி துறையிலும் நம்முடைய முதலமைச்சர் போல் செயல்பட்டவரை நான் பார்த்ததில்லை. நான் கலைஞரிடம் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் எங்கள் அமைச்சராக இருந்தவர், கலைஞரோடு 3 முறை அமைச்சராக இருந்தவர். நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்துதான் ஒருவர் சொல்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார். உங்களுடைய தந்தையார் என்ன செய்தார், நீங்கள் என்ன செய்தார் என்று. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள், கலைஞரும் கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்போது ஒரு முறை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். அந்த காலத்தில் நடந்த பணிகளை காட்டிலும் கூடுதலாக பணிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வேன், இங்கு பார்த்தால்
மாநிலத்திலே நம்முடைய நிதியை தராமல் ஒன்றிய அரசு கெடுக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்று நம்முடைய தளபதி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி 39 பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று போர்க்குரல் எழுப்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 780 பாராளுமன்றமாக ஆக்குவது, நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை 39 தொகுதியை வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே 700 கிட்டத்தட்ட 80 150 தொகுதியாக மாற்றுவதாகலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதையும் கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு எதிரானவர்களை வாக்களிக்க நீக்குவது என்றதோடு நம்முடைய மாநிலத்திலே கல்வியிலே முதல் மாநிலமாக இருப்பதோடு ஒன்றியமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசே கல்வியிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்டெலக்சுவல் ரேங்கிங் ப்ரமோஷன் அதில் 3 தலையிலே 17 11வது தரவரிசையில் நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்தியாவில் உள்ள பல கல்வி தளங்களிலே கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நல்ல கல்வி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இங்கு எந்த வகையிலும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறார்கள். இருக்கிற ஏற்கனவே ஆண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார். இந்த அரசு என்ன செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார். 10 ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்திலே திமுக எதிராக அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வந்து சொல்கிறார், நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோட போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நீ வந்து கலைவாணன் சொன்னார், நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படிலாம் சொன்னேன். நானு முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா நானே அதை அடிச்சு காமிக்கிறேன். எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவன கிளப்பிட்டீங்க. இனிமேல் அது மறுபடியும் 2021 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும். 89 நான் கலைஞரோடு இங்கு வந்தேன். அவர் என்னை அழைத்து வந்தார். இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். தொகுதியுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த தொகுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு சம்பிரதாயமாக திருவாரூரிலே எங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது 41 தொகுதி எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 4 தொகுதியில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. அந்த 4லும் சேர்த்து திமுக வெற்றி பெற வைப்பதுதான் எல்லாம் சொல்றாங்க. பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க, அவன் அப்படியே விடுங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எனவேதான் இங்க இருக்கிற நான் நம்முடைய கழக தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். இது போல ஒரு சிறந்த முதலமைச்சரை, நான் அமைச்சராக இருக்கிறேன் என்பதற்காக நான் சொல்லவில்லை, இது போல இருக்க ஒரு சிறந்த முதலமைச்சரை இனி இந்த நாடு காண்பது என்பது அரிது. இவரை விட்டு விடாதீர்கள். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இவர்தான் சரியானார். நீங்க வேற யாராவது வந்தா நீங்க பாத்தீங்கன்னா பழனிசாமி எல்லாம் முதலமைச்சரா இருந்தார். 4 வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும். அவர் இன்னைக்கு சொல்றார், 4 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஓரணியில் மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன் அவர் 4 வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார். நீ 4 வருஷம் ஊட்டி இருந்துட்டு 4 வருஷம் கழிச்சு தானே நீ வெளியே வர, நீ எதுக்கு வந்து அதுக்குதான் வரணும். எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி. அதிமுக தொண்டர்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கபலீகரம் அதிமுகவை கபலீகரம் செய்வோம் என்பதை அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள். எனவேதான் நம்முடைய முதலமைச்சரை, அந்த அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை. இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை, அதுவும் திருவாரூர் என்பது கோட்டை. நான் உள்ளபடியே மாவட்ட செயலாளரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். மன்னார்குடி அவரை முடிச்சுட்டு தானப்பா ஓட்ட வரணும்.
செயலாளராக 25 ஆண்டு காலம் பணியாற்றியவர். கலைஞர் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் செய்து முடிப்போம். அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்வது கலைஞர் தான் சொல்வார். நம்முடைய கலைவாணன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ராஜா அவர்கள் அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். ஒரு இடையில நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார். தமிழ்நாட்டில் நேற்றைக்கு அவர் என்ன நேற்று வந்து கேட்கறான், உப்புல வந்துச்சான்னு கேட்கறான், ரோடு போட்டியான்னு கேட்கறான், எல்லாம் நீங்க எது வேணாலும் கேது. நேற்று ஒரே நாளில் 30,000 கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் மேடையில் உட்கார்ந்துருக்கான். முதலமைச்சர் செஞ்சு 15,556 கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் டிஎன்பிசியில் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள், இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலே அதிக தொழிற்சாலையில பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான். எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை இழந்து விட்டோம். இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு கூட கேட்டார், வந்து சொன்னார், திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் செய்திருக்கிறதை சொல்கிறேன். கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்திற்கு கூத்தாநல்லூர் நகராட்சி, மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் ஆகிய 3 நகராட்சிகளுக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 632 கோடியை தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். 7 பேரூராட்சிகளுக்கு 103 கோடி தந்திருக்கிறார்கள். இதை காட்டிலும் தொடர்ந்து குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட குடிநீர் திட்டத்திற்கு 1127 கோடி ரூபாய் இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது எல்லா கிட்டத்தட்ட 5 இந்த டெல்டா மாவட்டத்திற்குள்ள கணக்கு பூரா இருக்கு. நான் திருச்சி எடுத்துட்டு வரல, ஏன்னா நீங்களும் கோச்சிங்க, திருச்சி போட்டு அவ்வளோ கேட்பீங்க, அதனால நான் எடுத்து வரல. திருவாரூர் திருச்சிக்கு நான் சொல்கிறேன், இங்கு 1000 கோடி திருவாரூருக்கு என்று சொன்னால் திருச்சிக்கு 5000 கோடி கொடுத்திருக்கார். திருச்சி 5000 கோடி. எனவே நான் டெல்டா மாவட்டம் அவர் தலைவர் எங்களுக்கு சொன்னது, நம்முடைய மக்கள், நமக்கு தமிழ்நாடே நம்முடைய மக்கள் என்றாலும் இது நம்முடைய உறவு மாவட்டம், இதை விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்வார்கள். எனவே இந்த முதலமைச்சரை நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க தயவு செய்து எண்ணாதீர்கள். இங்கு அவரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு கதியே இல்லை. அவரை நம்ம மீண்டும் அவரை உருவாக்குவதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். ராஜா அவர்கள் அவன்கிட்ட சொன்னேன், நான் பஸ் ஸ்டாண்டு கொடுனா பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம், ரோடு கொடுனா ரோடு கொடுத்தோம், நூலகம் கொடுனா நூலகம் கொடுத்தோம், செலவு வைக்கணும்னா வச்சோம், பாலம் கொடுனா பாலம் கொடுனா. ஒரே ஒரு தொழிற்சாலை திருச்சி கொடுறான்னா கொடுக்க மாட்டோம். நீங்க தான் சொல்லுங்க. எனவேதான் நம்முடைய கழகாட்சி என்பது சிறந்த ஆட்சி. அதனுடைய தலைவர் எங்களை எல்லாம் வாயை கட்டி போட்டு மேடையில் ஏற்றிட்டாங்க, தயவு செய்து சொல்றாங்க. எனவே மேற்கொண்டு நாங்கள் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பது, தலைவருக்கு உறுதுணையாக இருப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி நாம் எல்லாம் உறுதிமொழி ஒன்று எடுத்துக்கணும். இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறத நம்முடைய மாவட்ட செயலாளர் இப்போது படிப்பார். அவர் சொல்லும்போது தீர்மானமாக மாவட்ட செயலாளர் படிப்பார். அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். வணக்கம், நன்றி.